ஹாய் எவ்ரிவன். இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, நிறைய பேர் கேட்டுட்டு இருந்த கொஸ்டின் தான். குரூப் 2 எக்ஸாமுக்கு எப்படி சார் படிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தீங்க. புக் ரிசோர்ஸ் வந்து கேட்டீங்க. ஸோ இது எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இங்கே சொல்கிறேன். இந்த வீடியோ லென்த்தையாவோட போகலாம். ஸோ தயவு செஞ்சு ஃபுல்லாக பாருங்கள். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். சும்மா நம்ம இடையில பார்த்துட்டு இதில் நிறையா கொஷின் கேட்டுட்ருக்கிறது இதில் நான் உங்களுக்கு மோஸ்ட்லி எல்லாத்தையும் கவர் பண்ணிடுவேன். இது இல்லாமல் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா சொல்லுங்கள், நான் இதில் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா புக் லிஸ்ட்டு ப்ளஸ் எப்படி படிக்கலாம், எந்த யூனிட்ஸுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கலாம், மெயின்ஸ் எக்ஸாம் அப்ரோச் பண்ணுறப்போ என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றிய டீட்டெயில் நான் சொல்கிறேன். ஆஸ் யூஸ்வல் இந்த சேனலை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு நல்லா தெரியும். லாஸ்ட் குரூப் 2 எக்ஸாமில் கிளியர் பண்ணி சீனியர் இன்ஸ்பெக்டர் ஒர்க் பண்ணிருக்கேன். ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகேங்களா? இதுதான் உங்கள்கிட்ட நாங்கள் ரெக்வஸ்ட்டாக கேட்குறது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம மெயின்ஸ் எக்ஸாமுக்கு எப்படி தயாராகிறது அப்படின்னு சொல்லி போட்டால், இந்த குரூப் 2 எக்ஸாமோட சிலபஸ் எடுத்துக்கிட்டோம்னா லிட்டில் குரூப் 1. ஓகேங்களா? சின்ன குரூப் 1 எக்ஸாம் மாதிரி ஒரே பேப்பரில் கண்டக்ட் பண்ணுறாங்க. இது ஏன் இவ்வளோ பெரிய சிலபஸ் வச்சுருக்காங்கன்னு இன்ன வரைக்கும் புரியல. பட் ஆனால் இதுதான் ஃபேக்ட்டு. வேறு வழி இல்லை, இதுக்காக நம்ம தயாராகித்தான் ஆகணும். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன், நீங்கள் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இதில் இருக்கிற ஃபஸ்ட் யூனிட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, மாடர்ன் ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா வித் ஸ்பெஷல் ரெஃபரன்ஸ் டு தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் நான் மார்க் பண்ணிக்கிறத பாருங்கள். அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன் டு காந்தி எரா, ஏர்லி ஸ்டேஜ் ஆஃப் ஃப்ரீடம் மூமெண்ட்டு, இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதோட ப்ரைமரி சோர்ஸ் ஸ்கூல் புக்கு தான். ஓகேங்களா? 10th வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் 11th 12th. இதில் நம்ம கேட்டுக்கிறது எல்லாமே 12th தான். பழைய 12th புக்கு பேசிக்ஸ் சூப்பராக இருக்கும். இந்த 12th புக்கு அனலிட்டிக்கலுக்கு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த ரெண்டையும் ஃபாலோ பண்ணிக்கங்க. இது இல்லாமல் புது ஸ்கூல் புக்கு. ஓகேங்களா? ஸ்கூல் புக்கு 6th to 10th வரைக்கும் இருக்கிறது. இதுலேயே உங்களுக்கு இவங்க கேட்டுக்கிறதுல எல்லாத்துலேயுமே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. போத் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் மீடியத்துக்கு. ஓகேங்களா? அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்லேருந்து ஏர்லி ஸ்டேஜ் ஆஃப் ஃப்ரீடம் மூமெண்ட் இன் தமிழ்நாடு வரைக்குமே ஸ்கூல் புக்கில் இருக்கும். காந்தியன் எரா வரைக்கும் இருக்கும். ஓகேங்களா? ஃப்ரீடம் மூமெண்ட் ஃபஸ்ட் வாய்ஸ் ஆஃப் ஃப்ரீடம் மூமெண்ட் 8th புக்கில் இருக்கும். ஓகேங்களா? தமிழ்நாடு இதுக்கு சார் மெயின்ஸ் எக்ஸாமுக்கு ஸ்கூல் புக் மட்டும் போதுமான்னு கேட்டால் போதும். ஓகேங்களா? உங்களோட ப்ரைமரி சோர்ஸுக்கு ஸ்கூல் புக்கு போதும். செகண்டரிக்கு இன்னும் கொஞ்சம் அனாலிட்டிக்கல்ஸ் கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அவுட் சைடு புக்ஸ் தேவைப்படும். அது என்னென்னங்கிறத நான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகேங்களா? ஸோ எந்த இதில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன் டு காந்தியன் எரா இது வரைக்கும் இருக்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளுக்கு மாடர்ன் இந்தியாவில் வரும். ஓகேங்களா? இங்கிலீஷ் மீடியமாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கண்ணை மட்டும் ஸ்பெக்ட்ரம் மட்டும் படித்தா போதும். ஓகேங்களா? தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஜேடி தர்மராஜ் புக்கு. ஓகேங்களா? இது கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரில. மாடர்ன் இந்தியன் ஹிஸ்ட்ரி அது 1900 to சம்திங் அப் டு இருக்கும். அவரோட சீரியஸ் ஆன்சியன் இந்தியா, மிடிவல் இந்தியா, மாடர்ன் இந்தியா ஃபுல்லாக இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஜேடி தர்மராஜ் புக் வாங்கிக்கிங்க தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. ஏன்னா தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவர் அப்படியே சூப்பராக கொடுத்துருப்பாரு. ஸோ அந்த சப்ஹெட்டிங்கை மட்டும் படிச்சுட்டு போனீங்கன்னாவே இதுக்கு போதுமானதாக இருக்கும். ஓகேங்களா? இங்கிலீஷ் மீடியத்துக்கு சொன்னதான் ஸ்பெக்ட்ரம் பப்ளிகேஷனில் இருக்கும். ஸ்பெக்ட்ரமில் ராஜீவ் அஹீர் சொல்லிட்டு எழுதியிருப்பார். ஸோ அந்த புக்கு மோர் தென் எனஃப். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஏர்லி ஸ்டேஜ் ஆஃப் ஃப்ரீடம் மூமெண்ட் இன் தமிழ்நாடு, ஃபர்ஸ்ட் வாய்ஸ் ஆஃப் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் ஃப்ரம் இன் தமிழ்நாடு, ப்ரொட்டஸ்ட் ஆஃப் புலித்தேவர், இதெல்லாம் 8th புக்கில் இருக்குது. அப்படியே அந்த 8th புக்கில் இருக்கிறத அப்படியே கொடுத்துட்டாங்க. ப்ளஸ் இதில் நீங்கள் அவுட் சைடு நீங்கள் போகணுன்னா வெங்கடேசன் புக் இருக்கும். ஓகேங்களா? வெங்கடேசன் புக்கு தற்கால தமிழக வரலாறு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அந்த புக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரோல் ஆஃப் தமிழ்நாடு இன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் சொல்லப்போனால் அந்த புக்கில் தான் கொஸ்டினே செட் பண்ணுவாங்க. ஸோ அந்த புக்கை ஃபாலோ பண்ணிங்க தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸு. இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அது மட்டும்தான் இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சிருக்கு. அது அந்த கண்டென்ட் சூப்பராக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுலேருந்து ஃபில்ட்ரேஷன் பண்ணி எழுதுனீங்கன்னாவே, ஓரளவு ட்ரான்ஸ்லேட் பண்ணி எழுதுனீங்கன்னாவே போதும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ரோல் ஆஃப் தமிழ்நாடு இந்த இதுவுமே அந்த புக்கில் இருக்கும். அப் டு இது வரைக்கும்
அம்புஜதரமாலாரன் அதர்ஸ் இருக்குல்ல அது வரைக்கும். அதுக்கப்புறம் டைப் ஆஃப் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள்ஸு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்மளுக்கு 10th புக்லேயே வந்து இருக்கும். தமிழ்நாடு பற்றின இது கான்ட்ரிபியூஷன் ஆஃப் மூமெண்ட்ஸ் அண்ட் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிளும் வந்துட்டுனா 10th புக்கில் இருக்கும். இல்லைனா ஏதாச்சும் ஒரு மெட்டீரியலை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கூட வந்து இதில் கிடச்சிரும். ஓகேங்களா. இதில் வந்து அதுக்கடுத்து இம்பேக்ட் ஆஃப் பிரிட்டிஷ் ரூலு இதெல்லாமே வந்து ஸ்பெக்ட்ரம் புக்கில் இருக்கும். தமிழில் படிக்கிறவங்களுக்கு வந்து மாடர்ன் இந்தியா பிபின் சந்திராவோடது தமிழ் டிரான்ஸ்லேட்டட் வெர்ஷன் இருக்கும். ஓகேங்களா. மாடர்ன் இந்தியாவோட பிபின் சந்திரா புக்கோட தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி இருக்கும். ஓகேங்களா. ஸோ அந்த புக்ஸை வந்துட்டுனா படிச்சுக்கங்க. அது வந்து எது வரைக்கும் இருக்கும், சிஸ்டம் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் அண்ட் கம்யூனிகேஷன் வரைக்கும் இருக்கும். ஓகேங்களா. அதுக்கப்புறம் அதுலேயுமே இது எல்லாமே கடைசி வரைக்கும் வந்துட்டுனா இருந்தது. அதுக்கப்புறம் ஜஸ்டிஸ், சோசியல் ஜஸ்டிஸ் அண்ட் ஐடியாலஜி, சோசியல் ரிலீஜியஸ் மூமெண்ட்டு, பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அண்ட் அச்சீவ்மெண்ட்டு, இது எல்லாமே வந்து பார்த்துட்டிங்கன்னா காவிங்கடேசன் புக்கில் வந்துட்டுனா இருக்கும். இது இப்போ நான் இந்த சொன்ன எல்லாமே வந்து ஸ்பெக்ட்ரம் புக்கில் இருக்கும். இங்கிலீஷ் மீடியம்னா ஸ்பெக்ட்ரம் புக்கும் மோர் தென் எனஃப் ஒன் சோர்ஸ் இதே போதும் இந்த சிலபஸ் எல்லாத்துக்கும். தமிழ்நாடு ரிலேட்டட் இருக்கிறதுக்கு மட்டும் காவிங்கடேசன் புக்கு பார்த்துங்க. தமிழ் மீடியம்னா மாடர்ன் ஹிஸ்ட்ரி பாட்டை ஜேடி தர்மராஜுமே, இது தமிழ்நாடு ரிலேட்டட் மேட்ரை வந்து பார்த்துட்டிங்கன்னா எதில் பார்க்கணும், காவிங்கடேசன் புக்லேயே வந்து தான் பார்க்கணும். ஓகேங்களா. ஸோ மற்றபடி இந்த சிலபஸுக்கு இவ்வளோ தான். ஓகேங்களா. இதை எடுத்து சரி சார் இந்த போர்ஷன் நான் எப்படி படிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டிங்கன்னா, இப்போ அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன் இருக்குதுன்னா இவங்களே எலாபரேட்டாக கொடுத்துட்டாங்க. போர்ச்சுகீஸு, டச்சு, இங்கிலீஷு, டேனிஷு, ஃப்ரெஞ்சுன்னு சொல்லிட்டாங்க. அந்த வந்த ஆர்டரில் கொடுத்துருக்காங்களா. இப்போது இந்த 5 டாப்பிக்கை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா போர்ச்சுகீஸ் வந்ததுன்னா இங்கே வர்றதுக்கான காரணம் என்ன, இங்கே வந்து அவங்க கொண்டு வந்த இம்பேக்ட் என்ன, இவங்களோட தோல்வி காரணம் என்ன, நிலையில்லாமல் இருக்கிறதுக்கான காரணம் என்ன, இது மாதிரி போர்ச்சுகீஸு. நெக்ஸ்ட்டு டச்சு ஏன் வந்ததுன்னா இந்தியா மேடு கான்சன்ட்ரேட் பண்ணலை, இவங்க வர்றதுக்கான காரணம் என்ன, இவங்க தோல்விக்கான காரணம் என்ன. அதே மாதிரி இங்கிலீஷில் வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போ நான் சொன்னது தான், ஏன் வந்தாங்க, என்ன பண்ணினாங்க, அதுக்கப்புறம் இவங்க எப்படி சக்ஸஸ்ஃபுல்லானாங்க. மித்தவங்கெல்லாம் தோல்விக்கான காரணங்களை படிக்கணும். இங்கிலீஷ் மட்டும் எப்படி கன்சாலிடேட் ஆனாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கணும். டேனிஷ் அப்படின்னா வந்து டேனிஷும் அதே மாதிரி தான், ஏன் வந்து இந்தியாவை கான்சன்ட்ரேட் பண்ணாமல் வெளியில் போனாங்க, ஏன் வந்து அவங்களால இங்கே நிலை பெற முடியல. ஃப்ரெஞ்சு ஏன் வந்து இங்கே நிலை பெற முடியல. இதை மட்டும் ஏன் வந்தாங்க, என்ன பண்ணினாங்க, ஏன் வெளியில் போனாங்க, இதுக்கான ஆன்சர் மட்டும் ரெடி பண்ணிட்டீங்கன்னா போதும். மெயின்ஸ் படிக்கிறது ரொம்ப 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 ஈஸியான மேட்ரு. ஓகேங்களா. ஸோ ரொம்ப போட்டு எல்லாத்தையும் படித்து டேட்டா ஞாபகம் வச்சுட்டு இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது. இப்போ நான் பார்த்தீங்களா, நான் சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஏன் வந்தான், என்ன பண்ணுனா, ஏன் போனான், அவன் சக்ஸஸ் ஆனவன் வந்து ஒத்துட்டுனா இங்கே சக்ஸஸ் ஆனவனில் என்ன பண்ணணும், இதை மட்டும் படிச்சிங்கனாவே மெயின்ஸ் நீங்கள் கிளியர் பண்ணிடலாம். இப்போ நான் கேட்ட கொஸ்டினுக்கு எல்லாத்துக்குமே ஒரு 10 பாயிண்ட் ஜென்ரேட் பண்ணி வச்சுக்கங்க. இந்த 10 பாயிண்ட்டை வச்சே நீங்கள் எழுதிடலாம். ஓகேங்களா. எக்ஸ்பென்ஷன் ஆஃப் பிரிட்டிஷ் ரூல் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இங்கிலீஷ் மட்டும் ஏன் ஜெயிச்சான் அப்படிங்கிறதா இது நீங்கள் எங்கே இருந்தோம் அப்படின்னா வந்து பிரிட்டிஷ் ரூல் ஃபஸ்ட்டு வந்து 1757 நம்ம கேட்டிருக்க. 1757 என்ன நடக்கும், பிளாசி போர் நடக்குமா, அங்கேருந்து எக்ஸ்பென்ஷன் ஆகிற வரைக்கும் எந்த மாதிரி நடந்தது, எப்படி கன்சால்டேட் ஆனாங்க, ஒவ்வொரு பிரபுவோட கொள்கைகள் என்ன, அதாவது ஒவ்வொரு லார்ட்ஷிப்போட கொள்கைகள் என்ன, துணைப்படை திட்டம், அதாவது சப்சிடரி அலையன்ஸு, இந்த ரிங் ஃபென்ஸ் பாலிசிஸு, இந்த மாதிரிலாம் சில டேட்டாஸ்லாம் படித்து வைக்கிறது தான் எக்ஸ்பென்ஷன் ஆஃப் பிரிட்டிஷ் ரூலு. ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்டு சிலபஸுக்கு நான் ஒவ்வொரு சப்ஜெக்டையும் நான் எப்படி படிக்கணும் அப்படிங்கிறதுக்கான வீடியோ நான் உங்களுக்கு தனித்தனியாக போடுறேன். ஓகேங்களா. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான். நெக்ஸ்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தமிழ் சொசைட்டி அண்ட் கல்ச்சுரல் ஹெரிட்டேஜ். இப்போது ஆன்சியன் தமிழ் சொசைட்டி இப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் வந்து என்ன மாதிரி படிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். ஆர்கியாலஜிக்கல் எக்ஸ்கவேஷன் அண்ட் எவிடன்ஸ் வந்து அரிக்கமேடு, ஆதிச்சநல்லூர், கீழடி, இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து தமிழ்நாடு ஆர்கியாலஜிக்கல் வெப்சைட்லேயே வந்து டேட்டாஸ் இருக்குது. அது இல்லை அப்படின்னா கூட நீங்கள் தமிழ்நாடு ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்லேருந்து 2 புத்தகம் விட்டுருப்பாங்க, கீழடிக்குமே தன்பொருணைக்குமே. மேக்ஸிமம் அதுலேருந்து கேட்பாங்க. 9th ஸ்கூல் புக்கில் வந்து பார்த்துட்டிங்கன்னா எக்ஸவேஷன்ஸ் பற்றி இருக்கும், 11th கொஞ்சம் இருக்கும். ஓகேங்களா. இதை எடுத்துக்கங்க, கன்சால்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. இவ்வளோ தான், இது போதும். சங்கம் லிட்ரேச்சர், கிளாசிக்கல் தமிழ், இது வந்து ஒரே ஒரு வேர்டு தான். பட் ஆனால் இதில் நிறையா இருக்குது. இதில் எப்படி வேணாலும் கேட்கலாம்னா சார் என்ன மாதிரி கேட்கலாம் அப்படின்னா, சங்கம் லிட்ரேச்சரில் 8 தொகை 10 பாட்டு, அதுக்கடுத்து வந்து
வந்து இது சங்கம் காலத்தில் வர்றதில் சங்க காலம் இந்த சங்கம் லிட்ரேச்சர் மட்டும் கேட்டிருக்கான். பட் ஆனால் சங்கம் மருவிய காலத்தில் இருந்தும் கேட்பான். ஸோ சங்கம் காலத்தில் எடுத்துக்கிட்டால் 8 தொகை 10 பாட்டு மட்டும்தான். அதோட மன்னர்களோட வெற்றி எப்படி இருந்தது, வாழ்க்கை முறை எப்படி இருந்தது, பெண்கள் நிலை எப்படி இருந்தது, போர்த்திறன் எப்படி இருந்தது, சமுதாய நிலை எப்படி இருந்தது, வேளாண்மை எப்படி இருந்தது, ஒவ்வொரு நூலோட சிறப்பு என்ன, நற்றிணையில் கூட்டுற வந்து செய்திகள் என்ன வருது, அகநூல்கள் என்னென்ன, புறநூல்கள் என்னென்ன, இந்த நூல்களில் வந்து பார்த்தோன்னா எந்தெந்த மாதிரி சிறப்புகள் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க, இந்த நூல்களில் தமிழர்களோட வாழ்க்கையை பற்றி நம்ம என்னமா தெரிஞ்சுக்கிறோம், தமிழர்களின் வீரத்தை பற்றி என்ன, கொடை பற்றி என்ன, மன்னர்களின் வாழ்வியல் பற்றி என்ன, புலவர்களோட வாழ்வியல் பற்றி என்ன, புலவர்களுக்கான வாழ்வாதாரம் எப்படி இருந்தது, தமிழர்களோட ஈகை பண்பை பற்றி கேட்பாங்க, விருந்தோம்பல் பண்பை பற்றி. இந்த ஒரே ஒரு டாபிக் நான் சொல்கிறேன். சங்கம் லிட்ரேச்சர் கிளாசிக்கல் தமிழ் அப்படிங்கிற ஒரு வேர்ட்லேருந்து இப்போ நான் சொன்ன எல்லாமே கேட்கலாம். ஓகேங்களா? ஸோ அதனால் இந்த சிலபஸ் பார்த்தா உங்களுக்கு வந்து இதாக தெரியும். பட் ஆனால் வந்து இதில் வந்து நிறையா படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இந்த சிலபஸ் வந்துதுன்னா கேர்ஃபுல்லாக வந்துதுன்னா அட்டன் பண்ணுங்கள். இது வந்து 30 மார்க்குக்கு தான் வருது. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் இதில் கொஞ்சம் மேலோட்டமாக தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கூட எழுதுகிற அளவுக்கு இருந்தால் போதும். இதில் வெயிட்டேஜஸ் பாருங்கள். இது திருக்குறள்லே வந்து வந்துட்டிங்கன்னா ரொம்ப வெயிட்டேஜ் கொடுத்துருக்கான். ஓகேங்களா? நீங்கள் திருக்குறளை வந்து கரைச்சி கொடுக்கணும். அதுக்கு நான் வந்து சில டேட்டாஸ் வந்து நம்மளோட டெலகிராம் சேனலில் நான் ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா? நீங்கள் வந்து ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறப்போ வந்து எனக்கு சொல்லுங்கள். உங்களோட கைடன்ஸ், உங்களுக்கு ஏதாச்சும் கைடன்ஸ் வேணால் சொல்லுங்கள். நான் டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கணும். அதோட லிங்க்கை வந்து நான் ஃபஸ்ட் கமெண்ட்லேயுமே டிஸ்கிரிப்ஷன்லேயும் பின் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா திருக்குறளில் வந்துதுன்னா கைடன்ஸ் ஃபார் த வே ஆஃப் லைஃப் ஆஃப் ஹியூமன் எலிவேஷன். ஓகேங்களா? இதுக்கு வந்து நிறையா இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம இதுக்கு படிப்போம் தெரியுங்களா, தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு படிக்க தெரியுங்களா, அந்த டாப்பிக்கில் இருக்கிற மாதிரி ஒவ்வொரு லெவல் ஆஃப் இதுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒவ்வொரு அதிகாரத்துக்கு வந்து நம்ம அந்த அதிகாரத்தோட விளக்கத்தை படிச்சுட்டு அந்த அதிகாரத்தில் என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எழுதிடலாம். ஓகேங்களா? ஸோ நான் இந்த வீடியோவில் நான் டெப்த்தாக பேசலாம். ஓகேங்களா? நான் டெப்த்தாக வந்து ஒவ்வொரு சிலபஸுக்கும் நான் டீகோட் பண்ணி நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். ஓகேங்களா? நீங்கள் கொடுக்குற ரெஸ்பான்ஸை பொறுத்து தான் நான் போடலாமா வேண்டாமான்னு சொல்ல முடியும். ஓகேங்களா? ஏன்னா இப்போ எனக்கு இருக்கிற ஒர்க் ஷெட்யூல் வந்து என்னால் சரியாக வந்து பண்ணக்கூட முடியல. ஸோ நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் நான் அதுக்கான கைடன்ஸ் நான் கொடுக்குறது தயாராக இருக்கேன். ஓகேங்களா? இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் ஐ வில் கிவ் மை 200% எஃபர்ட். ஓகேங்களா? ஸோ இப்போ திருக்குறள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கைடன்ஸ் ஃபார் த வே ஆஃப் லைஃப் அண்ட் ஹியூமன் எலிவேஷனு, கைடன்ஸ் given by the திருக்குறள் in the field of administration and judiciary and day-to-day life. ஓகேங்களா? philosophical thought laid down by the திருக்குறள் for betterment and integration of whole humanity. இதெல்லாம் எப்படி தெரியுங்களா? இந்த மாதிரி கேட்டிருக்கான் அப்படின்னா இந்த பத்தில் ரொம்பலாம் பயப்படவே கூடாது. இதை அப்படியே காப்பி பண்ணி போட்டு கூகுளில் போட்டிங்கன்னு வச்சிங்களா, ஆட்டோமேட்டிக்காக ரிசர்ச் பேப்பர்ஸ் வரும். ரிசர்ச் பேப்பர்ஸில் ஒவ்வொரு டாப்பிக்கும் ஒவ்வொரு 10 குறள் எடுத்து வச்சுருப்பாங்க. அந்த 10 குறளில் 5 குறள் நம்ம மனப்பாடம் பண்ணிவிட்டு நம்மளோட ஓன் தாட்டில் எழுதணும்னாவே போதும். ஓகேங்களா? சிலபஸ் பார்த்தா பெருசாக இருக்கும். ஓகேங்களா? ரொம்ப சிம்பிள். ஓகே, இந்த மாதிரி நான் சொல்கிறேன், அதை மட்டும் பண்ணுங்கள். எடுத்துகிட்டு நோட்ஸ் எடுத்து எழுதி வச்சிட்டிங்கன்னா முடிஞ்சு. ஓகேங்களா? ரிசர்ச் பேப்பர்ஸ் நிறையா இருக்கும் நெட்டில். அந்த ரிசர்ச் பேப்பர்ஸில் எந்தெந்த மாதிரி குறள் இருக்குது, அந்த ரிசர்ச் பேப்பர்ஸில் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சும்மா எடுத்து எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம ஒரு 15 மார்க்கு லெவலுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும். நம்ம ஆட்டோமேட்டிக்காக அங்கே வந்து கொடுத்துடலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு சோசியோ பொலிட்டிக்கல் மூமெண்ட்ஸ் நம்ம மேலே சொன்னோம் பார்த்தீங்களா, அதே தான், வேறு எதுவுமே இல்லை. நமக்கு வெங்கடேசன் புக்கு தான், வெங்கடேசன் புக்கு தான். அந்த அதில் தற்கால தமிழக வரலாறு இதில் அப்படியே இருக்கும். ஓகேங்களா? வள்ளலார் சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் இருக்கும், ஆரிஜின் ஆஃப் டெவலப்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் பார்ட்டி, அதில் அப்படியே வரிசையாக இருக்கும். அதை அப்படியே கொடுத்துக்கிறாங்க. ஓகேங்களா? தனித்தமிழ் மூமெண்ட் வரை கரெக்டாக இருக்கும், அப்படியே இருக்கும். தமிழ் சோசியல் ரிஃபார்ம் பர்சனாலிட்டிஸு, தந்தை பெரியார், அறிஞர் அண்ணா, அதர் ஸ்காலர்ஸு, ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சரல் தமிழ்ஸு, ஆன்சியன்ட் கல்ச்சரல் நாலேஜ், இதெல்லாம் இது வரைக்கும் வரட்டும். ஓகேங்களா? அறிஞர் அண்ணா ஸ்காலர்ஸ் வரைக்கும் இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாமே வெங்கடேசன் புக்கில் இருக்கும். சங்கம் லிட்ரேச்சர் அண்ட் கிளாசிக்கல் தமிழுக்கு தமிழ் இலக்கிய வரலாறு தேவிதா ஒரு புக் இருக்கும். தமிழ் இலக்கிய தகவல் களஞ்சியம் சொல்லிட்டு இருக்கும். அந்த புக்கு வந்து மோர் சூட்டபுளாக இருக்கும். ஓகேங்களா? அந்த புக்கில் இருக்கிற சங்கம் லிட்ரேச்சர்ஸ் மட்டும் படிச்சுங்க. வேறு எல்லாம் சங்கம் லிட்ரேச்சர்ஸ் 8 தொகை 10 பாட்டு மட்டும்தான். நீங்கள் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் வந்து எக்ஸ்ட்ரா படிக்கிறதுக்காக சங்கம் அறிவிய காலத்தில் வந்து இருந்த 17 கீழ்க்கணக்கு நூல்களும், அதுக்கப்புறம் பக்தி இலக்கியங்களில் இது வரைக்கும் கொஞ்சம் படித்து வச்சுங்க. தற்கொலை இலக்கியத்தை வரைக்கும் கொஞ்சமாக படித்து வச்சுங்க, போதும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு அதுக்கடுத்து தமிழ் சோசியல் ரிஃபார்ம் பர்சனாலிட்டிஸ் பார்த்துட்டோம். நம்ம ஆர்ட் அண்ட் கல்ச்சர் அண்ட் கன்வென்ஷன்ஸ் ஆஃப் தமிழன்ஸ், ஆன்சியன்ட் கல்ச்சரல் நாலேஜ் ஆஃப் தமிழன்ஸு, கன்வென்ஷனல் தாட் ஆஃப் தமிழன்ஸ் அண்ட் கல்ச்சரல் எலமெண்ட்ஸு, தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் சிம்பிள், இதெல்லாம் வந்து இது வரைக்கும் கல்ச்சரல் எலமெண்ட் வரைக்கும் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு என்ன புக்குனா தட்சிணாமூர்த்தி புக்கு இருக்கும். ஓகேங்களா? தமிழர்களின்
தமிழர் வாழ்வியல் பண்பாடுன்னு சொல்லிட்டு இருக்கும். எனக்கு சரியாக அந்த நேம் தெரியல. பண்பாடு அதாவது தமிழரின் பண்பாடுன்னு சொல்லிட்டு இருக்கும் அந்த புக்கு. தட்சிணாமூர்த்தி புக்கு இதில் வந்து ஒருத்தனா இருக்கும். இந்த டாபிக் ஏற்ற மாதிரி அந்த சிலபஸை மட்டும் எடுத்து படிச்சுக்கங்க. ஓகேங்களா. தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் சிம்பிள்ஸ் வந்து எடுத்துக்கிட்டோம்னா எக்ஸ்பர்ட் இன் கல்ச்சரல் ஃபீல்டு. ஓகேங்களா. தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் சிம்பிள்ஸ் வந்து ஒருத்தனா நம்ம நெட்டில் போட்டு சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேங்களா. ஒரு 10லேருந்து 5 பாயிண்ட் ஜென்ரேட் பண்ணி வச்சுங்க. எக்ஸ்பர்ட் இன் கல்ச்சரல் ஃபீல்டு, ஃபோக் டான்ஸு, ஃபோக் மியூசிக்கு, ஃபோக் ட்ராமா அண்ட் வேர்ல்டு தமிழ் கான்ஃபரன்ஸ், எத்திக்ஸ் புக்கில் இருக்குது. இதுக்கான சிலபஸ் வந்து பார்த்தோன்னா ஸ்கூல் புக்கில் எத்திக்ஸ் புக்கில் இருக்கும். ப்ளஸ் வந்து நீங்கள் எங்கே வெளியில் நீங்கள் படிக்கும் அப்படின்னா எத்திக்ஸே போதும். 11th and 12th வந்து பார்த்தோன்னா போதும். இதுக்கப்புறம் நீங்கள் சர்ச் பண்ணோம்னா நெட்டில் சர்ச் பண்ணிங்கன்னா போதும் இந்த சிலபஸ்க்கு. ஓகேங்களா. ஸோ இந்த தமிழ் சொசைட்டி வந்து படிக்க வேண்டியது இவ்வளோ தான். இதுக்கான வெயிட்டேஜ் வந்து 30 மார்க் கொடுத்துருக்காங்க. ஹிஸ்ட்ரிக்கான வெயிட்டேஜ் 40 மார்க் கொடுத்துருக்காங்க. இப்போ வரப்போகிற சோசியல் இஷ்யூஸ் தான் வந்து வெயிட்டேஜ் அதிகமான சப்ஜெக்ட். 50 மார்க் கொடுத்துருக்குறாங்க. பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன், ஃபெர்டிலிட்டி ரேட்டு, பிளானிங் அப் டு வந்து ஃபேமிலி பிளானிங் அண்ட் அச்சீவ்மெண்ட் வரைக்கும் ஸ்கூல் புக்கில் இருக்கும். பழைய 11th புக்கில் இருக்கும். அது இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் 2 பேருமே அதுவே வந்து ஒத்துனா போதும். அதே படிச்சுங்க. ஹெல்த் கேர் அண்ட் போர்சன்டேஷன் 11th புக்கில் பேசிக்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் இங்கே என்ன படிக்கணும்னா இந்த சாப்டர் ஃபுல்லாக வந்து என்னென்னா கரண்ட் அஃபேர்ஸ் பேசிஸில் சப்ஜெக்ட் எடுது. இது கரண்ட் அஃபேர்ஸ் பிட் அப்டேட்டட் சப்ஜெக்ட் எடுது. கொஞ்சம் ஹிஸ்ட்ரி டெப்த்தாக படிச்சிட்டிங்கன்னா இதோட பேசிக்ஸ் வந்து கவர் பண்ணிடலாம். ப்ளஸ் வந்து நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் ஃபோக்கஸ்டு சப்ஜெக்ட்டுங்காட்டி நீங்கள் என்னென்ன படிக்கணும் அப்படின்னா இதில் நீங்கள் படிக்க வேண்டியது ஃபுல் அண்ட் ஃபுல் பாலிசி நோட் ஆஃப் தமிழ்நாடு கவர்மெண்ட். ஓகேங்களா. தமிழ்நாடு கவர்மெண்ட், இந்தியன் கவர்மெண்ட்டு, அதுக்கப்புறம் ஸ்கீம்ஸு, வேரியஸ் ஸ்கீம்ஸ் இருக்கும். ஓகேங்களா. இதுதான் நீங்கள் வந்து படிக்கணும். தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பாலிசி நோட்டில் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சிட்டிசன் சார்ட்டர்னு சொல்லிட்டு இருக்கும். இப்போ பாலிசி நோட் அப்படின்னு சொல்லி டவுன்லோட் பண்ணுறதுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் எல்லாத்துக்கும். tn.gov.in அதில் போய்ட்டு டாக்குமெண்ட்டில் போய் டவுன்லோட் பண்ணுவீங்க பாலிசி நோட்டு. அதுக்கப்புறம் சிட்டிசன் சார்ட்டர்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். மக்கள் சாசனம் தமிழில். ஓகேங்களா. அந்த மக்கள் சாசனத்தை டவுன்லோடு பண்ணிங்க அப்படின்னா அதில் வந்து ஸ்கீம்ஸுக்கு எலிஜிபிலிட்டி, யார் பயனாளர்கள், எப்போ கொண்டு வந்திருந்தாங்க, இதுக்கு என்னென்ன வேணும், என்னென்ன டாக்குமெண்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதுதான் வந்து வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த வெல்ஃபேர் ஸ்கீம்ஸுக்கு அதை தான் நீங்கள் படிக்கணும். ஓகேங்களா. சரி, இப்போ நம்ம இந்த டாபிக் வைஸ் போவோம். பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் அப்படிங்கிறது வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்கூல் புக்கில் 11th புக்கில் இருக்கும். அதுவே மோர் தென் எனஃப். ஹெல்த் கேர் அண்ட் புவர் சானிடேஷன், பஞ்சாயத்து ராஜ் டெவலப்மெண்ட்டுக்கு வந்து எடுத்துட்டிங்கன்னா நம்மளோட ஸ்கூல் புக்கில் வந்துட்டுனா சிலது இருக்கும். ப்ளஸ் நீங்கள் என்ன படிக்கணும் அப்படின்னா நீங்கள் பாலிசி நோட்டில் ரூரல் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டோட பாலிசி நோட்டு நம்மளோடது. ஓகேங்களா. அதை ஃபுல்லாக அந்த பாலிசி நோட்டை ஃபுல்லாக படிச்சிங்கனாவே உங்களுக்கு ஒரு செம்ம ஐடியா கிடைக்கும். அது ப்ளஸ் சிட்டிசன் சார்ட்டரோட ரூரல் டெவலப்மெண்ட்டு, உமன்ஸ் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டோடது. ஓகேங்களா. இதெல்லாம் வந்து படிச்சுங்க. ஹெல்த் பாலிசி இன் இந்தியா, இது இந்தியன் கவர்மெண்ட் வெப்சைட்லேருந்து எடுக்கலாம். ஹெல்த் கேர் ப்ரோக்ராம்ஸ் இன் இந்தியா, சைல்டு லேபர், சைல்டு அப்யூசஸ்ஸு, சைல்டு எஜுகேஷனு, ஸ்கூல் ட்ராப் அவுட்டு, இது டிசபிலிட்டி, இதெல்லாம் வந்து தொழில்துறையில் வந்து இருக்கும். தொழில்துறை பாலிசி நோட் படிக்கலாம். சைல்டு லேபர் இன் இந்தியா. ஓகேங்களா. இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்கிறேன்னா உங்களுக்கு ராமகஜா புக்கு வந்து தான் நல்லாயிருக்கும். தமிழ் மீடியத்தில் பாசிவா புக்கு நல்லாயிருக்கும். இந்த 2 புக்கு இல்லாமல் நீங்கள் பாலிசி நோட்டில் தான் ஹெவியாக இருக்கும். இந்த பாலிசி நோட் ஹெவியாக படிக்கிறப்ப தான் இந்த சிலபஸும் நீங்கள் கரெக்டாக பண்ண முடியும். சைல்டு அபியூஸ் அண்ட் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ், இந்த வெல்ஃபேர் ஸ்கீம்ஸுக்கு தான் நான் சொன்னது. ஓகேங்களா. பாலிசி நோட்டில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ரூரல் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டு, உமன்ஸ் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டு, சோசியல் டிஃபென்ஸு, அதுக்கு அடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் வர்ற ஸ்கீம்ஸு, இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா எடுத்துக்கிட்டிங்கன்னாவே போதும். வெல்ஃபேர் ஸ்கீம்ஸில் உமன் எம்பவர்மெண்ட்டு நம்ம படித்தது டொமஸ்டிக்கில், இது எல்லாமே கரண்ட் அஃபேர்ஸ் பேசிஸில் தாங்க கொஸ்டினே வரும். ஸோ கரண்ட் அஃபேர்ஸில் ரெகுலராக பாருங்கள். நான் உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் மெட்டீரியலுக்காக மெயின்ஸ் பேஸ்டு சப்ஜெக்டில் இது பண்ணுறது தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இங்கிலீஷில் வர்ற எடிட்டோரியலை தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணிருக்காங்க காம்படிட்டிவ் எக்ஸாமுக்காக. அது நம்மளோட டெலகிராம் சேனலில் நான் போட்டுட்ருக்கேன். டெலகிராம் சேனலுக்கான லிங்க் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா. ஸோ அந்த டெலகிராம் சேனலில் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணிடுறேன். தேவைப்படுறவங்க அதில் ஜாயின் பண்ணிங்க. ஓகேங்களா. அதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயில் வந்து இருக்கும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுக்கப்புறம் இப்போ உமன்ஸுக்கு ஏற்படுறது டொமஸ்டிக் வயலன்ஸ், உமன்ஸுக்கு ஏற்படுறது என்னவா இருக்கும், டொமஸ்டிக் வயலன்ஸ் பிரச்சனை இருக்குது, டவுரி ப்ராப்ளம்ஸ் இருக்குது, செக்ஸுவல் அசால்ட் இருக்குது, யூடிசிங் இருக்குது, கிட்னாப்பிங் இருக்குது, லா அண்ட் அவேர்னஸ் ப்ரோக்ராம் இருக்குது, ரோல் ஆஃப் இது வந்து பார்த்துட்டிங்கன்னா இதை லா அண்ட் அவேர்னஸ் ப்ரோக்ராமு, அதுக்கப்புறம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான கவர்மெண்ட் மெசேஜ் என்னென்னு, என்ஜிஓஸ் மெசேஜ் என்ன. இந்த சிலபஸை பார்த்தீங்கன்னா ஒரு இது நல்லாவே புரிஞ்சுக்கலாம். உமனை எம்பவர் பண்ணணும். இதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், டொமஸ்டிக் வயலன்ஸை கண்ட்ரோல் பண்ணணும், டவுரி கண்ட்ரோல் பண்ணணும், செக்ஸுவல் ப்ராப்ளம் இது பண்ணணும், யூடிசிங், கிட்னாப்பிங், இதெல்லாம்
இதெல்லாம் உங்களுக்கு ஏற்படுற பிரச்சனை. இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்ன இருக்குது, சட்டம் என்ன இருக்குது, திட்டம் என்ன இருக்குது, இது 2. இதுக்கு அடுத்து கவர்மெண்ட் என்ன ஸ்டெப்ஸ் எடுக்கிறாங்க, மக்களோட சப்போர்ட்டில் என்ன ஸ்டெப்ஸ் இருக்காங்க. இது ஒரு ஹோலிஸ்டிக் கவரேஜாக இருக்குதா பார்த்தீங்களா. இப்போ ஒரு செக்ஷன், இப்போ வல்னரபிள் செக்ஷன் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா உமன்ஸு, சைல்டு, வயதானவர்கள், முதியோர்கள் வந்துட்டுன்னா அவங்க, அது ஓல்டர் பீப்புள், அதுக்கப்புறம் டிரான்ஸ்ஜெண்டரு, பிச்சைக்காரர்கள், இந்த மாதிரி இவங்கெல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா வல்னரபிள் செக்ஷன்ஸ் ஆஃப் பீப்புள்ஸ். ஓகேங்களா. ஸோ இந்த வல்னரபிள் செக்ஷனுக்கு இந்த ஏரியாவில் மாதிரி படிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக படிச்சிடலாம். எப்படி நான் சொல்கிறேன் புரிஞ்சுதுங்களா. அவங்களுக்கு ஏற்படுற பிரச்சனை, அந்த பிரச்சனையை தடுக்கிறதுக்கான சட்டம் என்ன இருக்குது, அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான திட்டம் என்ன இருக்குது, அவங்கள எம்பவர் பண்ணுறதுக்கான திட்டம் என்ன இருக்குது, அதுக்கப்புறம் கவர்மெண்ட் என்ன மெஷர்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க, அவங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்ஜிஓட சப்போர்ட் என்ன. இதை படிச்சுட்டிங்கன்னாவே நீங்கள் எந்த கொஸ்டின் கேட்டாலுமே இதுலேருந்து நீங்கள் ஆன்சர் எழுதிடலாம். இவ்வளோ தான் படிக்கிறதுக்கான மெத்தடே சோஷியல் இஷ்யூஸில். இதை வல்னரபிள் செக்ஷன்னாவே இந்த இப்போ நான் சொன்ன வல்னரபிள் செக்ஷன் எல்லாத்துக்கும் வந்துட்டுனா படிச்சிட்டிங்கன்னா முடிஞ்சு. நெக்ஸ்ட் வெல்ஃபேர் ஸ்கீம் மார்ஜினலைஸ்டு குரூப். ஓகேங்களா. மார்ஜினலைஸ்டு குரூப் தான் இப்போ நான் சொன்னது. ஓகேங்களா. ப்ராப்ளம்ஸ் ஆஃப் இருந்து தான் ஷெட்யூல் காஸ்ட்டு, ஷெட்யூல் ட்ரைபு, எல்டர்லி, பீப்புள் வித் டிசபிலிட்டி, டிரான்ஸ்ஜெண்டரு, ரிலீஜியஸ் மைனாரிட்டி, சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட். இது இப்போ நான் சொன்ன பார்த்தீங்களா மைனாரிட்டிஸு. அந்த மார்ஜினலைஸ்டு குரூப் அப்படிங்கிறதுல யார் இருக்கிறாங்க, இப்போ நான் சொன்ன மாதிரியே தான். ப்ராப்ளம்ஸ் வந்து SC STக்கான ப்ராப்ளம்ஸ் என்னென்ன, அவங்களுக்கான என்ன சட்ட பாதுகாப்பு இருக்குது, என்ன திட்டங்கள் அவங்களை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இருக்குது, கவர்மெண்ட் எந்த மாதிரி பாதுகாப்பு மெஷர்ஸ் எடுக்குது, NGOs என்ன மாதிரி பாதுகாப்பு மெஷர்ஸ் இருக்குது. இது SC STஸ்க்கு. அதே மாதிரி எல்டர்லி பீப்புளுக்கு, டிசபிலிட்டி பீப்புளுக்கு, டிரான்ஸ்ஜெண்டருக்கு, ரிலீஜியஸ் மைனாரிட்டிக்கு, சில்ட்ரன்ஸுக்குன்னு சேர்த்து பார்த்துருங்க. இதை பார்த்தீங்கன்னாவே இந்த சோஷியல் இஷ்யூஸ் சிலபஸ் வந்துட்டுனா டோட்டலாக முடிஞ்சிடும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் ஸ்டேட் கவர்மெண்ட் வெல்ஃபேர் ப்ரோக்ராம் டு மார்ஜினலைஸ்டு குரூப். ஓகேங்களா. மார்ஜினலைஸ்டு குரூப் தான். அதை அப்போ நான் சொன்னமில்ல மார்ஜினலைஸ்டு குரூப்புக்கான ப்ரோக்ராம்ஸ் என்னென்ன இருக்குது, சோஷியல் சேஞ்சஸ். இப்போ வந்து இது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஏரியா, இந்த ஏரியா வந்து பார்த்தோன்னா தனி. சோஷியல் சேஞ்சஸ் அப்படின்னா அர்பனைசேஷன், மாடர்னைசேஷன், குளோபலைசேஷன், இது எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஒரு நகரமயமாதல்னா என்ன, மாடர்னைசேஷன்னா என்ன, அதுக்கப்புறம் குளோபலைசேஷன்னா என்ன, பாலிசி பிளானிங் அண்ட் ப்ரோக்ராம்ஸ் இன் இந்தியா, என்னென்ன பாலிசிஸ் இருக்குது, இம்பாக்ட் ஆஃப் வைலன்ஸ் அண்ட் சொசைட்டி. இப்போ ஒரு வைலன்ஸ் ஏற்படுதுன்னா ஒரு சொசைட்டியில் என்ன மாதிரி இருக்கும், ரிலீஜியஸ் வைலன்ஸ்னா டெரரிசம், கம்யூனல் வைலன்ஸு, காசஸ் அண்ட் ரெமடிஸு, கரண்ட் அஃபேர்ஸு. ஓகேங்களா. இது எல்லாத்தையும் இந்த சிலபஸை பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் ஆனால் இது எல்லாத்துலேயும் ஒவ்வொரு வேர்ட்லேயும் கரண்ட் அஃபேர்ஸ் ஆட் பண்ணணும். ஒவ்வொரு வேர்ட்லேயும் கரண்ட் அஃபேர்ஸ் ஆட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து வேல்யூ ஆடடாக இருக்கும், உங்களுக்கான மார்க் இம்ப்ரூவ்டாக வரும். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இந்த சப்ஜெக்டில் ஸ்கோர் பண்ணுறது கஷ்டமாயிடும். ஸோ நம்ம தனித்தனியாக சில சப்ஜெக்ட் வைஸ் பார்க்குறப்போ வந்துட்டுனா உங்களுக்கு டீட்டெயில்டாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா. நீங்கள் சிலபஸ் அப்படியே டீகோட் பண்ணி எந்த மாதிரி படிக்கணும், எப்படி படிக்கணும், இது எல்லாமே நான் உங்களுக்கு வந்து அப்கமிங் டேஸ் சொல்கிறேன். நீங்கள் இந்த வீடியோக்கு கொடுக்குற இன்ட்ரெஸ்ட்டு இந்த வீடியோ கொடுக்குற வந்து பார்த்தோம்னா இதை பொறுத்து தான் நான் அதை பற்றி பேசுறதை பற்றி நான் யோசிக்க முடியும். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் செக்ஷன் போகலாம். நெக்ஸ்ட்டில் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அண்ட் டெவலப்மெண்ட். இந்த போர்ஷனுக்கு வந்து நிறைய பேருக்கு புக்கே தெரில சார், இது ரொம்ப வாஸ்ட் சிலபஸ், ரொம்ப அதுவாக இது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்க. இது ரொம்ப வாஸ்ட் சிலபஸ்லாம் கிடையாதுங்க. ரொம்ப ஈஸியான சிலபஸ். என்ன சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இது ஈஸியாக இருக்கும், சயின்ஸ் படிக்காதவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ இது நான் சொல்கிறேன், உங்களுக்கு இந்த அப்ரோச்சஸ் மட்டும் எடுங்க. சார் ரெஃபரன்ஸ் புக்கெல்லாம் இதுக்கு இருக்கா, வேண்டாம். ரெஃபரன்ஸ் புக்கு வேண்டவே வேண்டாம். இந்த இதுக்கு வந்து ஸ்கூல் புக்கை மட்டும் படிங்க போதும். ஸ்கூல் புக்கை தவிர வேறு எதுவுமே போக வேண்டாம் சயின்ஸுக்கு. ஓகேங்களா. சயின்ஸுக்கு நான் சொல்கிறேன், இதை மட்டும் பாருங்கள். ஓகேங்களா. இப்போ ரோபோட்டிக்ஸ் அண்ட் அப்ளிகேஷன் இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா முனிப் அப்ளிகேஷனில் இருந்து கொடுத்துருப்பாங்க குரூப் 1க்கான சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி மெட்டீரியல்ஸு. அது வந்து சூப்பராக இருக்கும். அது இங்கிலீஷ் மீடியத்தில் இருக்கும். தமிழ் மீடியத்துக்கு வந்து வேலைவாய்ப்பு டிபார்ட்மெண்ட்டில் வந்து தமிழ்நாடு கரியர் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட் மூலமாக விர்ச்சுவல் லேர்னிங் போர்ட்டல் இருக்கும். அந்த விர்ச்சுவல் லேர்னிங் போர்ட்டலில் என்ன இருக்கும் அப்படின்னா லாகின் பண்ணி ஒரு யூசர் ஐடி கிரியேட் பண்ணி லாகின் பண்ணி போனீங்கன்னா குரூப் 1க்கான தமிழ் மீடியம் மெட்டீரியல்னு சொல்லிட்டு இருக்கும். ஓகேங்களா. குரூப் 1க்கான தமிழ் மீடியம் மெட்டீரியல் இருக்கும். அதில் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி மெட்டீரியல் டவுன்லோட் பண்ணிங்க. இப்போ நான் மேலே சொன்ன எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் அதில் மெட்டீரியல் இருக்கும் மெயின்ஸுக்கு. அதை அப்படியே எல்லா சப்ஜெக்ட்டு கூட டவுன்லோட் பண்ணிங்க. சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்கு இன்னும் சூப்பராகவே கொடுத்துருப்பான். அந்த பேசிக்ஸ் ஃபுல்லாக அதில் கவர் ஆயிரும். தமிழ் மீடியத்துக்கு நான் சொல்கிறேன், இங்கிலீஷ் மீடியத்துக்கும் அது மோர் தென் எனஃப். ஓகேங்களா. ஸோ அதை டவுன்லோட் பண்ணிங்க. ஓகேங்களா. ஸோ நான் நெக்ஸ்ட் எடுத்துக்கிட்டோம்னா இதில் வந்து இதுதான் இந்த போர்ஷனுக்கான சிலபஸ் ப்ளஸ் ஸ்கூல் புக்கில் நான் எங்கெங்கே இருக்குன்னு நான் இப்போ ஒவ்வொரு டாபிக் வைஸ் சொல்லிடுறேன். ரோபோட்டிக்ஸ் அண்ட் அப்ளிகேஷன், அட்டாமிக் நியூக்ளியர் ஃபிசிக்ஸ், அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் நியூக்ளியர் எனர்ஜி, டயோட்ஸ், டிரான்சிஸ்டர் அண்ட் தேர் அப்ளிகேஷன், ப்ராட்காஸ்டிங் டெக்னாலஜி, எலக்ட்ரோகெமிக்கல் செல்ஸ், டைப் ஆஃப் எலக்ட்ரோட்ஸ், பேட்ரிஸ், லித்தியம் அயன் பேட்ரிஸு. இந்த போர்ஷனுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் பேசிக்காக படிக்கணும் அப்படின்னா 11th 12th புக்கில் இருக்கும். இன்னும் பேசிக்காக படிக்கணும் 6th புக்கில் இருக்கும். கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து நீங்கள் ஆன்சர் எழுதுகிற அளவு படிக்கணும் அப்படின்னா 11th 12th இருக்கிற பேசிக்
எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சப்ஜெக்ட் இருக்கும். இதெல்லாம் எதுனா வந்து ஒகேஷனல் குரூப்ஸுக்கு வர சப்ஜெக்ட். ஓகேங்களா, பேசிக் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் இப்போ நான் கோடுபட்டிருக்கேன் பார்த்தீங்களா ஃபஸ்ட்டு போர்ஷனுக்கு, அது வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதில் அந்த போர்ஷனுக்கான ஆன்சர்ஸ் எல்லாமே இருக்கும். சார் இது மட்டும் போதும்னா போதும், வெளியிலலாம் ரெஃபரன்ஸ் புக்கே போகாதீங்க, இது மட்டுமே உங்களுக்கு போதும். சூப்பராக கொடுத்துருப்பாங்க, அதில் வந்து டீகோட் பண்ணி எழுத ஆரம்பிச்சுங்க. நெக்ஸ்ட்டு ஃபியூவல்ஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா கேஷஸ் ஃபியூவல்ஸு, எல்பிஜி, நேச்சுரல் கேஸஸ்ஸு, வாட்டர் கேஸு, பாலிமர்ஸு, தெர்மோபிளாஸ்டிக் இதெல்லாம் வந்துட்டுனா 11th 12th கெமிஸ்ட்ரியில் இருக்கும். இந்த டாப்பிக்கு மட்டும் எடுத்து நோட்ஸ் எடுத்துங்க, சும்மா உட்காந்து எல்லாத்தையும் படிச்சுட்டு இருக்கக்கூடாது. மெடிசினல் கெமிஸ்ட்ரியில் அனாலஜிஸ்டிக்கு, ஃபார்மாலஜி, ஆஸ்பிரின் இது இதுவுமே வந்துட்டுனா கெமிஸ்ட்ரியில் இருக்கும். பிளான்ட்டு ஜெனட்டிக் இன்ஜினியரிங்கு, கான்செப்ட் ஆஃப் டிரான்ஜெண்டிக்கு, எடிபிள் வேக்சின்ஸு, வேக்சின்ஸு, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜீன் டெக்னாலஜி, பிடி காட்டன், கோல்டன் ரைஸு, இது எல்லாமே வந்துட்டுனா நான் அந்த இதில் இருக்கும். ஓகேங்களா, 11th 12th வந்து கெமிஸ்ட்ரி புத்தகத்தில் இருக்கும். இதுலேருந்தே நீங்கள் எடுத்துக்கலாம். ஜெனட்டிக்கல் மாடிஃபிகேஷன், கிராப்ஸு, பயோடெக்னாலஜி மெத்தட்ஸு, டிஎன்ஏ, இது எல்லாமே டிஎன்ஏ அந்த கோடு போட்டிருக்கிற வரைக்கும் அதை எடுத்துங்க. நெக்ஸ்ட் பயோடெக்னாலஜி மெத்தட் ஆஃப் கிராப்பிங் இம்ப்ரூவ்மெண்ட், அப்ளிகேஷன் ஆஃப் பிளான்ட் டிஷ்யூஷன், கல்ச்சரல் ஃபாரஸ்ட்ரி, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பாட்னி புக்கில் இருக்கும். 12th புக்கில் பாட்னி புக்கில் இருக்கும். ரெக்கமெண்டேஷன் ரீகாம்பினேஷன் ஆஃப் டிஎன்ஏ டெக்னாலஜி அண்ட் டிஎன்ஏ குளோனிங், டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங், அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் பிசிஆர், எலைஸ் அண்ட் டிசீசஸ் டயக்னோசிஸ், இதெல்லாம் ஜியாலஜி புத்தகத்தில் இருக்கும். டிஎன்ஏ டெக்னாலஜி பற்றி வந்துட்டுனா இதில் இருக்கும். நீங்கள் இது ஜியாலஜி புத்தகத்தில் இருக்கும், பாட்னி புத்தகத்தில் இருக்கிறதையும் படிச்சுக்கலாம். ஓகேங்களா, ஹைப்ரிடோமா டெக்னிக்ஸ் இன் ப்ரொடக்ஷன் ஆஃப் மோனோக்ளோனிங் ஆன்டிபாடிஸு, இதெல்லாம் வந்து எல்லாமே வந்துதுன்னா ஜியாலஜி புக்கில் வந்துதுன்னா இருக்கும். நெக்ஸ்ட் இதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ஆஃப் ஜிஏஎஸ், நேனோ டெக்னாலஜி, ஃபண்டமெண்டல்ஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் நேனோ ஃபெர்டிலைசர்ஸ், நேனோ பிளாஸ்டிசைட்ஸு, க்ரீன் நேனோ டெக்னாலஜிஸ் அண்ட் க்ரீன் ஃபார்மிங்கு, அட்வென்ட் ஆஃப் ரீப்ரொடக்டிவ் டெக்னாலஜி, இதெல்லாம் வந்து பார்த்துட்டிங்கனாலுமே டெக்னாலஜிக்கல் இதில் வந்து 12th ஃபிசிக்ஸ்ன்னு நினைக்கிறேன். 12th ஃபிசிக்ஸில் வந்துட்டுனா இருக்கும், இல்லைனா கெமிஸ்ட்ரியில் பாருங்கள். நெக்ஸ்ட் விட்ரோ ஃபெர்டிலைசேஷன், இன்ட்ரா யூட்டர்னல் இன்ஸ்பெக்ஷன்ஸ், இதெல்லாமே வந்து ஜியாலஜி புக்கு. ஓகேங்களா, ஸ்பெம் காம்போனன்ட்ஸு, ஆர்கனைசேஷன் ஆஃப் ஆர்கிடெக்ட், இதெல்லாமே வந்துட்டுனா இதெல்லாம் வந்துட்டுனா ஜியாலஜி புக்கில் இருக்குது. நெக்ஸ்ட் காம்போனன்ட் ஆஃப் கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷன் வந்துட்டுனா 11th 12th கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ், 2 புத்தகத்துலையும் வந்துட்டுனா இது படிச்சிங்கன்னா இதில் இருக்கும். டேட்டா கம்யூனிகேஷன் நெட்வொர்க்கு, கிரிப்டோகிராஃபி, கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸு, மல்டிமீடியா, மொபைல் கம்ப்யூட்டிங் அண்ட் கம்யூனிகேஷன், இது எல்லாமே வந்துட்டுனா அதில் இருக்கும். நெக்ஸ்ட் வெப் டெக்னாலஜி, இந்த டெக்னாலஜி ரிலேட்டட் பிளாக் செயின்ஸ் எல்லாமே வந்து நம்ம கரண்ட் அஃபேர்ஸில் பார்க்கணும். ஓகேங்களா, ஒவ்வொரு இதுக்கும் வந்துட்டுனா கரண்ட் அஃபேர்ஸில் வந்து தான் இருக்கும். இந்த டாபிக்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா வந்துட்டுனா ஜஸ்ட் இதை போட்டு இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு போட்டு யூபிஎஸ்சி மெட்டீரியல் போட்டிங்கன்னா ஏதோ ஒரு இன்ஸ்டியூட் மெட்டீரியல் கிடைக்கும், அதுவே போதும். அதை வச்சு நீங்கள் வந்து ஆன்சர் ரைட்டிங் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னாவே போதும். இந்த ஆன்சர் ரைட்டிங் ப்ராக்டிஸுக்கு வந்து அதாவது பேப்பர் கனெக்ட் பண்ணுறது இது கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு தான் ஆன்சர் ரைட்டிங் ப்ராக்டிஸ் யூஸ் ஆகும். நீங்கள் வந்து ஒரு டாப்பிக்கை வந்து பேசிக்காக நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அதை மைண்டில் ப்ராசஸ் பண்ணி அதோட அவுட்புட் ஜென்ரேட் பண்ணணும். ஓகேங்களா, மைண்டில் ப்ராசஸ் பண்ணி எவ்வளோ அவுட்புட் ஜென்ரேட் பண்ணுறீங்க, சப்ஜெக்ட் ஜென்ரேட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் உங்களோட வெற்றி அமையும் இதில். ஓகேங்களா, மெயின்ஸ் பேஸ்டு எக்ஸாமினேஷன்ஸில் நிறையா நீங்கள் திங்க் பண்ணணும். ஓகேங்களா, நிறையா திங்க் பண்ணி ரிலேட் பண்ணுறப்ப தான் உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து வரும். ஓகேங்களா, சயின்ஸுக்கான சிலபஸ் இவ்வளோ தான். இது சிலபஸ் பெருசு, மார்க் கம்மி. ஓகேங்களா, இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிடலாம். அது ஸ்கிப் பண்ணுறது என்ன வந்து ஓரளவுக்கு படித்து போட்டு மேலோட்டமாக படிச்சுட்டு போயிருங்க, டெப்த்தாக போகணுன்னு அவசியம் இல்லை. அதுக்கடுத்து வந்து கான்ஸ்டியூஷன், பாலிட்டி அண்ட் கவர்னன்ஸ் இன் இந்தியா, இந்த இதுலேயே அதிகமான வெயிட்டேஜ் இருக்கிறது இந்த சப்ஜெக்ட் தான். ஓகேங்களா, இது சோஷியலிஸ்ட் படித்தாவே 100 மார்க் வந்துடும். ஓகேங்களா, ஸோ 100 மார்க்குக்கு மேலேயே வரும். ஓகேங்களா, 110 மார்க் வரும். ஓகேங்களா, கான்ஸ்டியூஷன், பாலிட்டி அண்ட் கவர்னன்ஸ் இன் இந்தியா வித் ஸ்பெஷல் ரெஃபரன்ஸ் டு தமிழ்நாடு. ஓகேங்களா, கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா இதிலிருந்து 74th கான்ஸ்டியூஷன் வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு இது எல்லாமே இந்த சாப்டருக்கு வந்து இந்தியன் பாலிட்டி பை லக்ஷ்மிகாந்த். ஓகேங்களா, இதுதான் பைபிள். இதில் கொஸ்டினும் எடுப்பாங்க. ஸோ நீங்கள் வேறு எதையுமே வெளியில் நீங்கள் படிக்கணும்னு அவசியமே கிடையாது. ஓகேங்களா, அதுக்கடுத்து தமிழ்நாடு பஞ்சாயத்து ஆக்ட் 1994, கிராம சபா, working of PRIs in Tamil Nadu, district collector, role of development and administration, dynamics of Indian federalism, central state relations, administrative, legislative, financial, இது எல்லாமே அதுலேயே இருக்குது. ஜுடிஷியல் ரிவ்யூ, பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன், எலக்ட்ரானிக் பாண்ட்ஸு, ஆன்டி கரப்ஷன்ஸ் மெசர்ஸு, ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட், ஹியூமன் ரைட்ஸு எல்லாமே இருக்குதுங்க. இதில் வந்து ஒருத்தனா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வரைக்கும் வந்து ஒருத்தனா லக்ஷ்மிகாந்த்லேயே இருக்கும். லக்ஷ்மிகாந்தோட டிரான்ஸ்லேட்டட் தமிழ் வெர்ஷன் வந்து நெட்டில் அவைலபிள் இருக்கும். அதையும் வந்து ஒருத்தனா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா,
இதுவே லக்ஷ்மிகாந்தே மோர் தென் எனஃப் ஃபார் இது வரைக்கும். வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் அண்ட் மெசர்ஸ் சக்சஸ் இன் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு ஆஃப்டர் 1947 வந்து பார்த்தீங்கன்னா காவெங்கடேசன் புக்கில் இருக்கும். இது சோஷியல் இஷ்யூஸை கொண்டு வந்து இங்கே வந்து இணைச்சிட்டாங்க. ஸோ ரிசர்வேஷன் பாலிசிஸ் இன் தமிழ்நாடு இது எல்லாமே வந்து தான் காவெங்கடேசன் புக்கில் இருக்கும். இம்பாக்ட் ஆஃப் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் அண்ட் மெசர்ஸ் இந்த சோசியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட் இந்த தமிழ்நாடு இதுக்கெல்லாம் நிறைய ரிப்போர்ட் படிக்கணும். ரிப்போர்ட் படிச்சிங்கன்னா தான் இம்பாக்ட்னு கேட்டாங்கன்னா அது ஃபுல்லாக வந்து கவர்மெண்ட்டோட ரிப்போர்ட்டாக இருக்கணும், வேர்ல்டு ஆர்கனைசேஷனோட ரிப்போர்ட்டாக இருக்கணும், இந்தியன் கவர்மெண்ட்டில் அப்ரூவ்டு இன்ஸ்டியூஷன்ஸோட ரிப்போர்ட்டாக இருக்கணும். ஓகேங்களா, இதை மட்டும் நீங்கள் வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, தமிழ்நாடு வேரியஸ் ஃபீல்டு இன் எஜுகேஷன், ஹெல்த், இண்டஸ்ட்ரீஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இதெல்லாம் வந்து லேட்டஸ்ட் டெவலப்மெண்ட். இதுக்கெல்லாம் பாலிசி நோட்ஸில் வந்து நல்லா நோட்ஸ் இருக்கும். இ கவர்னன்ஸ் அண்ட் மொபைல் கவர்னன்ஸ் இனிஷியேட்டிவ் தமிழ்நாடு வந்து பாலிசி நோட்டோட ஐடி பாலிசியில் வந்து இதில் இ கவர்னன்ஸுக்கு தான் தனியாக இருக்கும். பப்ளிக் சர்வீஸ் டெலிவரி தாட் இ கவர்னன்ஸ் டிஎன்இஜிஏ சர்வீஸ் சென்டர் தமிழ்நாடு ப்ராப்ளம் இன் பப்ளிக் சர்வீஸ் டெலிவரி இன் தமிழ்நாடு. ஓகேங்களா, இதுக்கும் வந்து பார்த்துட்டிங்கன்னா வெப்சைட்லேயே இருக்கும். இந்த வெப்சைட்டில் வந்து போய் எடுத்துக்கிட்டு நோட்ஸ் மட்டும் எடுத்துங்க. ஒரு 10 பாயிண்ட் நோட்ஸ் எடுத்தால் போதும். ஓகேங்களா, மோர் தென் எனஃப். நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஜியோகிராஃபி ஆஃப் இந்தியா அண்ட் பயோடைவர்சிட்டி அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட். ஜியோகிராஃபிக்கல் லொக்கேஷன் இது வந்து 10th புக்கு. அங்கேருந்து இந்த வாட்டர் அண்ட் ஏர் வரைக்கும் இருக்குது பார்த்தீங்களா, இது ஃபுல் அண்ட் ஃபுல் 10th புக்கு தான். ஸ்கூல் புக்கே போதுமாங்க சார்? போதும், மோர் தென் எனஃப். ஓகேங்களா, நீங்கள் ரொம்ப போட்டு ஒல்ட்டிட்டு பெரிய வெளியில் போகணும். இப்போ தமிழ் மீடியம்னா குமாரசாமி புக்கு போகணும், இங்கிலீஷ் மீடியம்னா வந்ததுன்னா ஜியோகிராஃபிக்கு வந்ததுன்னா பிஎம்எஃப்ஐஏஎஸ் மெட்டீரியல் போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் தேவையே இல்லை. இது ஸ்கூல் புக்கே வந்து மோர் தென் எனஃப். 10th புக்கில் வந்து வந்துட்டு அப்படியே சிலபஸ் எடுத்து கொடுத்துருக்காங்க, வரிசை அப்படியே கொடுத்துருக்காங்க. அதை மட்டும் படிச்சுங்க. என்விரான்மெண்டல் அண்ட் குளோபல் நேஷனல் அண்ட் என்விரான்மெண்டல் இஷ்யூஸ் தான் 11வது புத்தகத்தில் இருக்குன்னு நினைக்கிறேன். என்விரான்மெண்டல் பற்றி அது அப்படியே இருக்கும். அது இல்லை அப்படின்னா நான் உங்களுக்கு சொன்ன பார்த்தீங்களா விர்ச்சுவல் லேர்னிங் போர்ட்டலில் அதில் குரூப் 1ஓட என்விரான்மெண்டல் மெட்டீரியல் எடுத்திங்கன்னா இது அப்படியே இருக்கும். வரிசையாக நீங்கள் இதில் என்னென்ன இருக்குதோ வரிசையாக அப்படியே கொடுத்துருப்பான். அதை மட்டும் எடுத்து படிச்சிங்கனாவே போதும். இது வந்து குரூப் 1ஓட சிலபஸ் அப்படியே கொடுத்துருக்கான். குரூப் 1ஓட சிலபஸ் எப்படின்னா முதல்ல வந்து பயோடைவர்சிட்டி இருக்கும், அதுக்கடுத்து வந்து பொல்யூஷன்ஸ் இருக்கும், அதுக்கடுத்து கிளைமேட் சேஞ்சஸ் இருக்கும். ஸோ இதே ஆர்டரில் தான் இங்கே இருக்கும் பார்த்துங்க. ஓகேங்களா, ஸோ என்விரான்மெண்டல் படிக்கிறதெல்லாம் ரொம்ப ஈஸிங்க. ரொம்ப புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா வச்சுங்களேன், ரொம்ப ஈஸியாக எழுதிடலாம். நீங்கள் போட்டு ரொம்ப பெருசாக வந்து இது பண்ணிட்டு இருக்கக்கூடாது. இந்த போர்ஷனஸ் படிக்கிறப்போ மொத்தமாக 40 மார்க் தான் கேட்குறாங்க. இதில் ஜியோகிராஃபிக்கான வெயிட்டேஜ் கம்மி, என்விரான்மெண்டலுக்கான வெயிட்டேஜ் இதில் அதிகமாக இருக்குது. லிட்டரலி இது என்விரான்மெண்டல் சப்ஜெக்ட் தான். ஸோ எல்லாரும் ஜியோகிராஃபிக்கு ஃபோக்கஸ் பண்ணுறேன்னு சொல்லி போட்டு நான் சொன்ன புக்ஸ் எல்லாம் போட்டு ரொம்ப படிச்சுட்டு இருக்காதிங்க. அதெல்லாம் தேவையில்லை. சில பேர்லாம் சார் இது ஃபிசிக்கல் ஜியோகிராஃபி ஜிசியில் எங்கே படிக்கணுமாங்க சார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சார் இங்கே எங்கே ஃபிசிக்கல் ஜியோகிராஃபிஸ் வந்து தானே கேட்டிருக்கான் அப்படிங்கிறது எனக்கும் தெரில. ஓகேங்களா சார், அதெல்லாம் வந்து சிலபஸ்லேயே கிடையாதுங்க. ஸ்கூல் புக்கு 10வது புக்கு படிச்சிங்கனாவே போதும், மோர் தென் எனஃப். நீங்கள் ரிட்டன் ப்ராக்டிஸ் மட்டும் கரெக்டாக எழுதிட்டு ப்ரெசன்டேஷனில் கான்சன்ட்ரேட் பண்ணிங்கனாவே ரிசல்ட் வந்துடும். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் வந்து எடுத்துக்கிட்டோம்னா சிலபஸ் இதுதான். நெக்ஸ்ட் என்விரான்மெண்டல் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நான் சொன்னது தான். அப்படியே சார் நான் வெளியில் படிக்கணும் அப்படின்னா சில பேர் சங்கரோட மெட்டீரியல் சஜஸ்ட் பண்ணுவாங்க. நான் சங்கரோட பிஎம்எஃப்ஐஏஎஸோட மெட்டீரியல் சூப்பராக இருக்கும். பிஎம்எஃப்ஐஏஎஸோட என்விரான்மெண்டல்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க. அது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கலர்ஃபுல்லாக கொடுத்துருப்பான். நீங்கள் நோட்ஸே எடுக்க தேவையில்ல, அதை மட்டும் படிச்சுட்டு போனீங்கன்னா போது லேட்டஸ்ட் டேட்டாவோட அப்ளை பண்ணிப்பான். பிஎம்எஃப்ஐஏஎஸ் என்விரான்மெண்டல் சயின்ஸ் என்விரான்மெண்டல் ஸ்டடீஸ் இது யூபிஎஸ்சிக்கான புக்கு. இது இங்கிலீஷ் மீடியத்துக்கு சூப்பராக இருக்கும். தமிழ் மீடியத்துக்கு ஸ்கூல் புக்கு தான். ஸ்கூல் புக்கை தவிர வந்துட்டுனா வேறு சோர்சஸ் என்விரான்மெண்டல் வந்து அந்த அளவுக்கு இல்லை. அப்படியே நீங்கள் படிக்கலாம், குமாரசாமியோட புக் இருக்கும், என்விரான்மெண்டல் வந்து படிச்சுக்கலாம். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் இதில் வந்து சிவில் சொசைட்டிஸ் இது எல்லாமே கடைசி வரைக்கும் தான், ப்ளஸ் கரண்ட் அஃபேர்ஸ். அடுத்து வந்து இந்தியன் எக்கனாமி வித் ஸ்பெஷல் ரெஃபரன்ஸ் டு தமிழ்நாடு. எக்கனாமிக்ஸ் படிக்கணும் அப்படின்னா ஸ்கூல் புக்கு தான் 11th 12th. ஓகேங்களா, இதை தவிர வேறு எதுவும் படிக்க வேணாங்க, போதும் அதுவே. ஓகேங்களா, ஸ்கூல் புக்ஸ் வந்துதுன்னா படிச்சுட்டு வர கரண்ட் அஃபேர்ஸு ப்ளஸ் வந்துதுன்னா பட்ஜெட்டு, அதுக்கப்புறம் எக்கனாமிக்கல் சர்வே. ஓகேங்களா, ஃபினான்ஷியல் இயர் முடிஞ்சோடனே வந்து தான் போடுவாங்க. ஓகேங்களா, பட்ஜெட்டுக்கு முன்னாடி போடுவாங்க. ஓகேங்களா, எக்கனாமிக்கல் சர்வே வந்து தான் படிச்சுக்கணும், பட்ஜெட் படிச்சுக்கணும். இதே தான் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கும் பட்ஜெட் படிச்சுக்கணும். பாலிசி நோட்டில் வந்துட்டுனா போய் படிச்சிங்கன்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் படித்து வச்சுக்கிட்டிங்கன்னா போது எக்கனாமிக்ஸ் வந்து தான் எழுதிடலாம். ஓகேங்களா, அது இல்லாமல் இது எல்லாமே இது ட்ரேட் அண்ட் லிபரலைசேஷன் வரைக்கும் ஸ்கூல் புக்லேயே இருக்கும். 1991 ரிஃபார்மு எல்லாத்துக்குமே தெரியும். ஃபிசிக்கல் பாலிசி வந்து ஸ்கூல் புக்கில் இருக்கும், 12th புக்கில். ரிசர்வ் பேங்கை பற்றி இருக்கும். ஃபினான்ஷியல் கமிஷன் வந்ததுன்னா நம்மளுக்கு பாலிட்டி புக்கில் இருக்கும். மாடர்ன் ஃபார்மிங் டெக்னாலஜி அக்ரிகல்ச்சர் தனியாக இருக்கும், அப்படியே கொடுத்துருப்பான். லேபருக்கான பிரச்சனை என்னென்ன இருக்குது, இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் என்னென்னா, கீழே இருக்கிறது எல்லாமே இண்டெக்ஸஸ் வந்ததுன்னா இதில் வந்து நம்ம என்ன டேட்டாஸ் எடுத்துக்கிறோம், எந்த மாதிரி எடுத்துக்கிறோம், எப்படி வந்ததுன்னா நம்ம பண்ணிக்கிறோம். ஓகேங்களா, அப்படிங்கிறத பொறுத்து வந்ததுன்னா நம்ம சொல்லிக்கிறோம். ஓகேங்களா, ஸோ இதுதான். இதில் நீங்கள் புக் எடுக்கணும், ரெஃபரன்ஸ் புக் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா இந்தியன் எக்கனாமி பை ரமேஷ் சிங் இங்கிலீஷ் மீடியத்துக்கு. தமிழ் மீடியத்துக்கு வந்துட்டுனா கலியமூர்த்தி புக்கு சொல்லுவாங்க. பட் ஆனால் அது நல்லா இருக்காது. தமிழ் மீடியத்துக்கு ஸ்கூல் புக்கே போதும், ப்ளஸ் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் நீங்கள் படிச்சிங்கன்னா போதும். கரண்ட் அஃபேர்ஸுக்கு டெய்லி நியூஸ் பேப்பரு ப்ளஸ்
வந்து எடிட்டோரியலை நான் தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி தமிழ் மீடியத்துக்கு வந்து நம்மளோட டெலகிராம் சேனலில் நான் போட்டுட்ருக்கேன். ஸோ அது இங்கிலீஷ் மீடியத்துக்கு யூஸ் ஆகும், தமிழ் மீடியத்துக்கு யூஸ் ஆகும். ஸோ டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிங்க. டெலகிராம் சேனல் லிங்க் வந்து நம்மளோட ஃபஸ்ட் கமெண்ட்லேயுமே டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் பின் பண்ணி வைக்கிறேன். ஓகேங்களா? சிலபஸ் இவ்வளோ தாங்க, ரொம்ப பிரிச்சுருக்காங்க. இது பாருங்கள், 40 என்விரான்மெண்டலில் 40, எக்கனாமிக்ஸில் 40, பாலிட்டியில் 60, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி 40, சோஷியல் இஷ்யூஸ் 50, தமிழ் சொசைட்டி 30, ஹிஸ்ட்ரி வந்து 40. எல்லாம் மோஸ்ட்லி எல்லாத்துக்கும் வந்து 40. தமிழ் சொசைட்டி மட்டும் 30 கொடுத்துட்டு சோஷியல் இஷ்யூஸுக்கும் நம்மளோட இந்தியன் பாலிட்டிக் வந்து வெயிட்டேஜ் அதிகமாக கொடுத்துக்கிறாங்க. ஸோ எந்த சப்ஜெக்ட் வெயிட்டேஜ் அதிகமாக கொடுத்துக்கிறாங்க, எந்த சப்ஜெக்ட்டில் நம்ம ஸ்ட்ராங்காக அப்படிங்கிறத பொறுத்து ஸ்ட்ராட்டஜி பிளான் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி பிளான் பண்ணி வந்துட்டுனா படிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களோட சக்ஸஸ் வந்து கண்டிப்பாக நியர்பில் வந்துடும். உழைக்க ஆரம்பிச்சிருங்க. ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம், ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் படிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டிங்கன்னா உங்களால் கண்டிப்பாக படிக்கிறதுக்கு டைம் இருக்காது. நீங்கள் நினைக்கிற அளவுக்கு வந்து இந்த சிலபஸ் ஈஸி சிலபஸும் கிடையாது, ரொம்ப வாஸ்ட் சிலபஸ்ஸு. ஸோ நீங்கள் பேசிக்காக அந்த சிலபஸை பற்றி படிக்கணும், அப்படி இப்போ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கூட வந்து மினிமம் 2 months ஆயிரும். ஸோ இப்போந்தே ஸ்டார்ட் பண்ணிடுங்க. நான் குரூப் 2 படிக்கணுமா, குரூப் 2A படிக்கணுமா, அதெல்லாம் வேண்டாம். குரூப் 2க்கு வந்து படிக்கிறவங்க உங்களுக்கு கிடைக்கிது அப்படின்னா கூட குரூப் 2A படிக்கிறனா கூட இப்போ ஏதோ ஒரு இதை சிலபஸை முடிச்சு வச்சுங்க. குரூப் 2க்கோ இல்லை குரூப் 2A ரெண்டுக்கும் ஒன்றும் சில டிஃப்ரெண்ட்லாம் கிடையாது. அங்கே என்ன லாங்குவேஜுமே மேக்ஸ் மட்டும் எக்ஸ்ட்ரா இருக்கும், அதுதான் வெயிட்டேஜும் கூட. அது 100 மார்க் வந்துடும் 2Aல. ஸோ அதுக்கானதை நீங்கள் இங்கே படிச்சிருப்பீங்க. ஓகேங்களா? ப்ரிலிமினரிலேயே லாங்குவேஜில் அந்த ஃபஸ்ட் போர்ஷன் இலக்கண போர்ஷன்ஸ் படிச்சிருப்பீங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா மேக்ஸ் வந்து ரீசனிங் தான். ரீசனிங் வந்து கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணால் வந்துடும், அதனால் பிரச்சனை கிடையாது. ஸோ குரூப் 2Aக்கான அடுத்த வீடியோவில் நான் குரூப் 2Aக்கான புக் சோர்ஸ் இதெல்லாமே நான் சொல்கிறேன். இந்த வீடியோவில் புக் சோர்ஸ் எப்படி படிக்கணும் என்னன்னு சொல்லிட்டு எல்லாமே நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இனி அப்கமிங் டேஸில் வந்துதுன்னா நான் ஒவ்வொரு சிலபஸும் எப்படி டீகோட் பண்ணி எந்த மாதிரி படிக்கணும், எந்த மாதிரி சிலபஸ் எது எல்லாமே வந்துட்டுனா நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். நிறைய பேர் பார்க்குறீங்க, பட் ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. கைண்ட் ரெக்வஸ்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. உங்களோட கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். நான் என்ன இம்ப்ரூவ் பண்ணணும்னாலும் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு என்ன தேவையோ சொல்லுங்கள், என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச். நான் அடுத்த வீடியோவில் பார்க்கும் வரை நன்றி, வணக்கம்.